வெல்கம் டு மோட்டர் மேன் யூடியூப் சேனல். நான் உங்க முகேஷ். மஹிந்திரா 3XUV இன்டீரியர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் பேஜ் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலருக்கு இந்த இன்டீரியர்ஸ் வருது. வேற கலர்ஸ்க்குலாம் உங்களுக்கு வேற வேற கலர் டோன்ஸ்ல உங்களுக்கு இன்டீரியர் கொடுப்பாங்க. ஸோ டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் பிளாக்ல வருது. அண்ட் சென்டர்ல வந்து ஒரு கிளாசி பிளாக் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆஸ்தட்டிக் டிசைன் மாதிரி. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா பேஜ் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்கங்க சில்வர் டச்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ்ன்னு வரப்போ பாத்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் டெக்ஸ்டர் உள்ள சீட்ஸ் தான். எல்லாமே கிரே கலர்ல வருது. நடுவில் சம் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெதர் கவர்ஸ் வேணும்னா ஆக்சசரிஸ்ல நீங்க அடிஷ்னலா போட்டுக்கலாம். அண்ட் கமிங் டு த சென்டர் பாயிண்ட், இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட். இந்த 12 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட்லயும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ட்லேயும் இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே சில்வர் டச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனுவல் வேரியன்ட் தான் உங்களுக்கு இருக்கு. ஆட்டோமேட்டிக் இல்ல. 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. டீசல்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஹெம் ஹாக் இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனுவல் வேரியன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் இந்த கார்ல இருக்கு. இன்னொரு சொர்க்கமான விஷயம் என்னன்னா சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க இந்த கார்ல. M2 வெர்ஷன், அதுவும் மிட் வெர்ஷன் கூட கிடையாது, ஒரு பேஸ்ல மிட் வெர்ஷன் மாதிரி 9,50,000 உங்களுக்கு ஒரு சன் ரூஃப் வருது. ஒரு சின்ன சன் ரூஃப் தான் இது, ஒரு ஏர் வென்டிலேஷனுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேசிக் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு வந்து மியூசிக் வால்யூம் பட்டன்ஸ், அப்புறம் கால் ஆன் அண்ட் கட் ஆஃப் பட்டன், அப்புறம் FM டியூனர் பட்டன் இருக்கு. அப்படியே நீங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இதுல இருக்கு. இதுதான் ஒரு விஷயத்தையும் நான் இப்படி பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். எதுக்காகனா இது ஒரு பேஸ் வேரியன்ட். இந்த பேஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் எனேபிள்டா வருது. ஸோ இது ரொம்ப, எனக்கு கேட்டா இது ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு தான் சொல்லுவேன் மஹிந்திராக்கு. நம்ம ஸ்பீடோமீட்டருக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஏசி வென்ட்ஸ். அது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டர் ஸ்டாப் பட்டன் வித் இது எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் ஸ்டாப் பட்டன். அதான் இப்போ இது வந்து பேசிக் மேண்டேட்டரி. ஏன்னா மைலேஜ்க்காக, ஹைபிரிட் மைலேஜ்க்காக. இப்போ நீங்க டிராஃபிக்ல நிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கார் ஆஃப் ஆயிடும். டிராஃபிக்ல நீங்க கார் இப்போ ஆக்சிலேட்டர்ல கால் வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும், ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும். ஸோ அந்த ஃபீச்சரும் இதுல எனேபிள் பண்ணிருக்காங்க. M2 வெர்ஷன்ல ஒரு 9,50,000 இது எல்லாமே கொடுத்துருக்கிறது என்ன கேட்டா ரொம்ப சர்ப்ரைஸா தான் நான் சொல்லுவேன். பிளஸ் என்ன கேட்டா இது ஒரு மிட் வேரியன்ட் மாதிரியே எனக்கு தெரியல. இது ஒரு டாப் வேரியன்ட்டுக்கு ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து மஹிந்திரா ஃபீச்சர்ஸ் வைஸ் நிறையவே கலக்கியிருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், இதுக்கப்புறம் என்னடா கார்ல வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சா எப்படி சொல்றது, டாப் எண்ட்ல உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ்ட் கிளஸ்டர்ஸ் வரும். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ், அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக் இருக்கும், மேனுவல் இருக்கும், பேஸ் எப்படி சொல்றது இன்ஜின்லயும் டீசல் பெட்ரோல் இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன கேட்டா யாருக்கெல்லாம் ஒரு 8 to 10 lakhs பட்ஜெட் வச்சு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்க தாராளமா மஹிந்திரா XUV 3XO போலாம்னு சொல்லலாம். ஸோ இப்போ மஹிந்திரா XUV பேக் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான லெக் ஸ்பேஸ் தான் இருக்கு. 6 ஃபீட்டுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவு டீசென்ட். இதுல பாத்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு சைல்டு கம்ஃபர்டபுளா உட்காரலாம். இன்னொரு சொர்க்கமான விஷயம் இதுல என்னன்னா பின்னாடி ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேரியன்ட்ல. அது ரொம்ப சொர்க்கமான விஷயம். ஏன்னா ஃப்ரண்ட் 2 ஏசி வென்ட்ஸ் இருந்தா பேக்ல உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஏசி கவர் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரேர்லயும் ஏசி வென்ட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு ஒரு போதமான சில்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரேர்ல. உண்மையிலேயே இது ஒரு சொர்க்கமான விஷயம். அண்ட் நமக்கு இருக்கிறதுல இன்னொரு பெரிய ஏசி மேல இருக்கு, அதான் சன்ரூஃப். இங்க அப்படியே உட்காந்து பின்னாடி உட்காந்துட்டு, ஆக்சுவலா இது கொஞ்சம் சின்ன கார்னால பின்னாடி உட்காந்துட்டு நமக்கு சன்ரூஃப் போஸ்டர் நல்லா கரெக்டாவே இருக்கும், நமக்கு காத்தும் நல்லா சூப்பராகவே அடிக்கும். ஸோ சன்ரூஃப் பின்னாடி எப்படி சொல்றது, பின்னாடி சாஞ்சு உட்காந்துட்டு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி ஒரு இளையராஜா பாட்டு போட்டு, நமக்கு இளையராஜா தான் எப்பவுமே பாட்டு போட்டு நைட்ல வானத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரைடு போகலாம் பின்னாடி உட்காந்துட்டு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சீட்டும் முடிச்சிட்டோம், பேக் சீட்டும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பூட் ஸ்பேஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ 3XO பூட் ஸ்பேஸ் போறதுக்கு முன்னாடி ரேர் வியூ பத்தி நான் சொல்லிடுறேன். ரேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல எப்படி சொல்றது, இது மற்ற கார்ஸ் பத்தி நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஹுண்டா இல்ல கியாலலாம் இப்போ சென்டர்ல வருது இல்லையா டே டைம் ரன்னிங் லைட்ஸ் மாதிரி, அதுலயுமே இதுலயும் உங்களுக்கு டே டைம் ரன்னிங் லைட்ஸ் மாதிரி உங்களுக்கு ரெட் கலர்ல பின்னாடி ரன் ஆகும். ஃப்ரண்ட்ல LED வந்து ஒயிட் LED உங்களுக்கு ரன் ஆகும். அண்ட் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பேனல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேஸ் வேரியன்ட்னால உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். வெளியே இருந்து பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த ஃபீல்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ உள்ள போய் பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒரு 364 லிட்டர் பூட் ஸ்பேஸ், 2 சூட்கேஸ், ஒரு எப்படி சொல்றது, மினி லக்கேஜ்ன்றதை விட கேபின் லக்கேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லக்கேஜ் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி. XUV 3Xோட சஸ்பென்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு McPherson சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரேர்ல உங்களுக்கு காயில் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ். அண்ட் இதுல வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு M2 வேரியன்ட்னால, பேஸ்க்கு மேல இருக்கிற வேரியன்ட்னால உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் வீல் ஹப் வித் கேப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்க்னு வரப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 42 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க். அண்ட் அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.89 kmpl கிளைம் பண்ணுறாங்க. யாருன்னா ஏஆர்ஐ தான் இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே சர்டிஃபிகேட் தரவங்க. ஸோ அவங்க வந்து 18.89 கிளைம் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 3Xோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 201 mm கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் இது ஒரு பேசிக் கிரவுண்ட் கிளியரன்ஸோட கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பள்ளம் மேடு அதெல்லாம் ஈஸியாகவே போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேஸ் வந்து தேயாமல் இருக்கும். ஸோ நம்ம இன்ஜின் பற்றி பார்க்குறப்போ ஃப்ரண்ட் போஸ்டர்லேருந்து வரலாம். ஃப்ரண்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன கேட்டால் எனக்கு ஏன் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ரேஞ்ச் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ சைடில் உங்களுக்கு அந்த ஷார்ப் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இந்த ஒயிட் எல்இடி லைட்ஸ்லாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் ஹாலோஜன் லேம்ப்ஸ் எவ்வளோ பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். நான் பர்சனலாக ஒயிட் எல்இடி லைட்ஸ் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஹாலோஜன் லேம்ப் தான் பிடிக்கும். ஏன்னா நைட்டில் இல்லை ஒயிட் எல்இடி லைட்ஸ் விட ஹாலோஜன் லேம்ப் தான் நல்ல விசிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கீழே வந்து ஒரு ஆஸ்தட்டிக் டிசைன் மாதிரி நமக்கு ரேடியேட்டருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வாய் மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்க்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அழகாவே இருக்கு. அண்ட் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இதுலேயுமே ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் உங்களுக்கு இதில் இருக்கு. அதுவும் மேனுவலும் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கும் இருக்கு. என்ன கேட்டால் மஹேந்திரா 3XO ஒரு 8 to 9 lakhs பட்ஜெட் இல்லை 10 lakhs வரையும் பட்ஜெட் இருக்கிறவங்க தாராளமா இந்த காருக்கு போகலாம். ஏன்னா தேவைக்கு அதிகமாகவே இந்த கார்ல நிறையவே இருக்கு. 9.5 lakhsக்கு நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த கார்ல ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கு. வெளியே இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வேரியன்ட் லுக் இருந்தாலும் உள்ள போய் பாக்குறப்போ கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ மஹேந்திரா 3XO பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. மறக்காம மஹேந்திரா ஷோரூம் விசிட் பண்ணீங்கன்னா ஸ்கார்பியோ அது எல்லாமே, தாரு அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பிக் டேடிஸ். அந்த பிக் டேடிஸ் நடுவில் அது ஒரு குழந்தை மாதிரி இந்த பல எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் பல யானைகள் இருக்கும். அந்த யானைகள் நடுவில் ஒரு குட்டி யானை மட்டும் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கார் இங்கே இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் கேளுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க இதில் பார்ப்பீங்க. ஸோ இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.